எல்லாத்துக்கும் கோச்சுக்காம நல்லபடியா வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போகணும். புடிங்க. ஐயோ, ரங்கநாயகி என்ன இப்படி சொல்றா? அந்த பொண்ணை எதுக்கு இவன் பாதியில இறக்கி விட்டா? அவனோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. சரி, நம்ம நர்மதாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். பாட்டி சொல்லுங்க. என்னம்மா, எங்க இருக்க? கதிர் உன்னை பாதி வழியில இறக்கி விட்டுட்டானாமே. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் பாட்டி? ரங்கநாயகி சொன்னாமா. ஆமா, இப்ப நீ பத்திரமா இருக்கல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் பத்திரமா தான் இருக்கேன். ஆமா, நீ கதிர் கூடவா இருக்க? ஆமா பாட்டி. அங்க கதிர்க்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையேம்மா? உங்க பேரன் தானே, எல்லாத்துக்கும் கோவப்படுறாரு. அதனால என்ன ஆச்சு தெரியுமா? போன கொடு. பாட்டி, நான் கதிர் பேசுறேன். கதிரு, ஊருக்கு போய் சேர்ந்துட்டீங்களாப்பா? வந்துட்டோம். தாத்தா பேரை காப்பாத்துற மாதிரி நல்லபடியா வேலையை முடிச்சிட்டு வரணும்பா. யார் போன்ல? கதிர்தாம்மா. கதிர், என்னாச்சுப்பா? காலையில இருந்து நான் உனக்கு போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்ல. அது போன்ல சார்ஜ் இல்லம்மா, அதான் ஆஃப் ஆயிடுச்சு. சரிப்பா, நீ நல்லபடியா போய் சேர்ந்துட்டல? வந்தாச்சு. பா, நல்ல வேலை, அந்த நர்மதாவை பாதிலேயே இறக்கி விட்டுட்டு போனேன். ஐயோ, இல்லம்மா, என் கூட தான் இருக்கா. என்னடா சொல்ற? நான் தான் அவளை அப்படியே இறக்கி விட்டுட்டு போன்னு சொன்னல. மா, இது வேறம்மா, நான் நேர்ல வந்து சொல்றேன். சரி, ஆனா கதிர், அவளை மட்டும் நம்பவே நம்பாத. தெரியுமா? அது போதும்பா. நீ மாப்பிள்ளை வீட்டுல போய் நல்லபடியா பேசி முடிச்சிட்டு நல்ல செய்தியா சொல்லு. முதல்ல போனை சார்ஜ்ல போடு. சரிம்மா. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுப்பா. இல்ல, நீ பேசிக்கிட்டு இருக்கிற போன்ல மாப்பிள்ளையோட நம்பரை ஏத்தி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்து சொல்றியா? தோ. சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. சரிப்பா, எல்லாம் நல்லபடியா பேசி முடிச்சிட்டு நல்ல செய்தியை சொல்லு. கண்டிப்பாமா, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரியா? சரி. எப்பவுமே நான் உங்களுக்கு உதவி பண்ணதான் வரேன், நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. சரி, முறைச்சதெல்லாம் போதும், வண்டி எடுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நேரா மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போறோம். என் மேல இருக்கிற கோபத்துல தப்பா முடிவெடுக்காதீங்க. இப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா கேவலமா இருக்காது? அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? என் மேல நீங்க எவ்வளவு வேணாலும் கோவப்பட்டுக்கங்க, அது என்னோட இருக்கட்டும். இப்படி அழுக்கு மூட்டை மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்கு போக முடியுமா? ஸ்டெப்னி எல்லாம் மாத்தி எவ்வளவு அழுக்கா இருக்கீங்க பாருங்க. தயவு செஞ்சு குளிச்சு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அப்புறமா போலாம். வண்டி எடுங்க, வாங்க. டேய், அதை தூக்கி மாட்டுறதுக்கு எதிரா இவ்வளவு நேரம்? உனக்கு தூக்கி மாட்ட வேண்டியதானே? இதோ மாட்டிறேன் சார், உங்க போன் அடிக்கிட்டு பாருங்க. அது எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு. டேய், என்னடா போட்டோ எல்லாம் இங்க வச்சிருக்கீங்க, எப்படா மாட்ட போறீங்க? இதோ இப்போ உடனே மாட்டிறேன் சார். சீக்கிரம் மாட்டு. இவன் பார், மாசம் நின்னுட்டு இருக்கான். யோ, என்ன அந்த போட்டோ வச்சு தடவிட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்து ஒட்ட வேண்டியதானே? இது ஒட்டிடுறேன் சார். ஹலோ, currently busy.
dialed is currently busy. யோ இன்னுமா ஏன் ஒட்டாம இருக்க? சீக்கிரம் ஒட்டியா. இதோ ஒட்டிடுறேன் சார். என்ன சார், சீரியலா படமா? யோ நெஜயா? ஓ, டாக்குமெண்ட்ரியா? எதுவா இருந்தா உனக்கு என்ன? அதுக்குல சார், மூடு என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிடலாம்ல சார். நீ ஒரு மூட செட் பண்ண வேண்டாம். வாயை மூட்டு வேலை பார்த்தா போதும். சொல்டா. டேய், என்னடா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? நான் உனக்கு ஃபோன் பண்ணா பிஸி பிஸின்னு வந்துட்டு இருக்கு. ஆமா, நானும் உனக்கு பண்ணிட்டு இருக்கேன்ல. நான் ஃபோன் பண்றப்ப நீ எதுக்குடா பண்ற? லூசு, நான் பண்றப்ப தான் நீ பண்ணிருக்க. டேய், ஏற்கனவே நான் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற டென்ஷன் பண்ணாத. உன்னை விட இங்க நான் டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு என்னடா டென்ஷன்? மாட்டிக்கிட்டது நான் தானே. அது இல்லடா, உன்னை நம்பி அந்த கதிரை வேற வர சொல்லிட்டேன். நீ என்னடானா ஃபோன் எடுக்கல. அதுக்காக தான் இங்க வந்து இவ்வளவு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொந்தக்காரன் கூட எவனும் இவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டான்டா. சரி சரி, டென்ஷன் ஆகாத. அந்த கதிர் வந்துட்டு போயிட்டான்னா எல்லாமே சரியாயிடும். டேய், எப்படிடா சரியாகும்? வேணான்னு சொல்றதை விட்டுட்டு வீட வாடகைக்கு பிடிச்சிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சா அவன் நேரா வந்து பார்த்து பிடிச்சிருக்கு ஓகேன்னு சொல்ல போறான். டேய், நான் சொல்றது உனக்கு புரியல. அவனெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா அப்படி கழட்டி விட முடியாதுடா. நான் சுகா நம்ம கால்னிட்டு வெளியே வரணும். அந்த மொரட்டு பையலும் சரி, அந்த போலீஸ்காரையும் சரி நம்மள சும்மாவே விட மாட்டாங்க. புரியுதுல்ல? அதனால தான்டா கஷ்டப்பட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பண்ணிதானே ஆகணும், இல்லனா நீ தானே மாட்டுவ. டேய், திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதடா, கடுப்பாயிடுவேன். சரி, டென்ஷன் ஆகாத, கூலாரு. இப்போ வந்துடுறேன். சரி, இப்ப நீ எங்க இருக்க? பக்கத்துல வந்துட்டேன்டா. டேய், இதோ வந்துட்டேன்ற, எப்பதான்டா வருவ? டேய், வந்துட்டேன், வை. சீக்கிரம் வந்து சேரு. யோ